ஹலோ, குட் மார்னிங். எட்டாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா? 10ஆம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சா எவ்வளவு சரியா போறேன் பார். மெதுவாங்க. பாத்து பாத்து. அப்படி உட்காருங்க. நீங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆபீஸ் பணத்தை கையாடல் செஞ்சதுனாலதான் உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு, நீங்க அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? You want my story? ராஜேஸ்வரிக்காக நான் திருட்டுப்பட்ட வாங்கினேன். ராஜேஸ்வரியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன். ராஜேஸ்வரிய காப்பாற்ற முடியல, நான் குடிச்சிட்டேன். இப்ப கையில காசு இல்ல, அவளை காப்பாற்றவும் முடியல. பணத்தாலதான் உங்க மனைவியை காப்பாற்ற முடியும்னா அதை நான் கொடுக்க தயார். ஆனா என் பாவத்துல சம்பாதிச்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல. ரொம்ப நாளா சுமக்க கூடாத ஒண்ணு இவ்வளவு நாளா வீணா சுமந்துட்டு இருக்கேன். இனிமே அதை நான் சுமக்க விரும்பல. அது உங்களுக்காவது பயன்படட்டும். என்னமா ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சுட்ட? தப்பா சொல்றீங்க. ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய காரியத்தை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். இது வாங்கிக்கங்க. எனக்கு தெரியும் இதை நீங்க வாங்க மாட்டீங்க. நான் இதை கழட்டும் போதே இனிமே அந்த பாவமான தொழிலை செய்யறது இல்லைங்கிற முடிவோட தான் கழட்டினேன். நான் எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா இதை நீங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா இது என் கையிலேயே இருக்கட்டும். சம்சாரத்து மேல பரிதாபப்பட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இனிமே பாவமே சரிதில்லைங்கிற முடிவோட இந்த தாலிய கலட்டி என் கையில கொடுத்துட்டா. இந்த தாலியை வச்சுதான் என் மனைவியை காப்பாத்தணும் நீ நினைக்கிறியா? அவ தகுதிக்கு இதை செஞ்சுட்டா கடவுளா இருந்து நீ என்ன செய்ய போறேன்னு நான் பாக்குறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இன்னும் தூங்கல? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குழந்தைகளா சாப்பிட்டு படுத்தாச்சா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நமக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷ தாம்பத்தியத்துல நீங்க எதையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருநீங்க, காரணத்தை சொல்லல.
குடிகாரனா மாறினீங்க, அதுக்கும் காரணத்தை சொல்லல. நீங்களா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவோட தான் கேட்கிறேன். ஏன் இப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. நீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்தேன். இங்க பாருங்க, நீங்க அந்த விஷயத்தை கிட்ட சொல்லல, இந்த விஷயத்தை நான் குடிச்சிருவேன். சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த விஷயத்தை நீ சாப்பிட்டு தான் சாகணும்னு அவசியம் இல்ல. இன்னும் 6 மாசத்துல இயற்கையாவே நீ செத்து போயிருவ. ராஜேஸ்வரி, அன்னைக்கு உன்னை பத்தி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க. அவர் சொன்ன விஷயம் இதான். உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை காப்பாற்ற முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டேன். ராஜேஸ்வரி, இப்போ நான் ஏன் தர குடிக்கிறேன் தெரியுமா? நான் முத்திட்டானா? நீ முத்திட்டா நீ